கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் கிருஷ்ணசாமி தனியார் பள்ளி வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதி கோர விபத்து. பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவர்களுடன் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது விபரீதம். கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில் மோதியதில் பள்ளி வேனில் பயணித்த 3 பள்ளி மாணவர்கள் பலி. 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, 10ஆம் வகுப்பு மாணவன் செழியன், 6ஆம் வகுப்பு மாணவன் நிமடேஷ் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா, தம்பி உயிரிழந்த சோகம். 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதியும் 10ஆம் வகுப்பு மாணவன் செழியனும் உயிரிழந்ததால் பெற்றோர் தாங்குண்ணா துயரம். பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் தண்டவாளத்தில் சிதறி கிடந்த உடல் பாகங்கள். பள்ளிக்கு மாணவர்கள் எடுத்து சென்ற புத்தக பைகளும் சிதறி கிடந்த சோகம். ரயில் மோதியதில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் கடலூர் அரசு மருத்துவமனைகள் வைப்பு. செய்தி அறிந்து வந்த பெற்றோர், உறவினர்கள் கதறல். ரயில் மோதிய விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வேஷ் படுகாயம். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட வேன் ஓட்டுநர் சங்கருக்கும் தீவிர சிகிச்சை. நான் இந்த ட்ராங்கு புது ட்ராங்காச்சு நம்ம ஊர்ல எப்படி இடிச்சுன்னு உழுதுன்னு வேனு ட்ரெயின்னு தெரியல. சடங்குலாம் என்னமோ சத்தம்னாங்க. நான் மட்டும்தான் மேலே ஏறி ஓடி போய் பார்த்தேன். ட்ரெயின் அங்கே நின்றுது, வேனுங்க கவுந்து கிடந்தது. ஒரு தம்பி ஏந்து நின்னா அந்த பொம்பளை பிள்ளை ட்ரெயின் ரோட்டுக்கு மேற்கால பக்கம் தண்டவாளத்து ஓரத்தில் கிடந்துச்சு. கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில் மோதிய கிருஷ்ணசாமி பள்ளி வேனில் மொத்தமாக 5 பேர் இருந்ததாக தகவல். 4 பள்ளி மாணவர்கள், வேன் ஓட்டுநர் பயணித்த போது விபத்து. கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில் மோதி சுக்கு நூறாகி போன தனியார் பள்ளி வேன் மோதிய வேகத்தில் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு கூடாகி கிடக்கும் காட்சி. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய இடத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் SP நேரில் ஆய்வு. விபத்திற்கான காரணம் குறித்து கேட்டறிந்தனர். 2 ஸ்டூடெண்ட்ஸ் டெத்துன்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. மீதி 2 ஸ்டூடெண்ட்ஸ் GHல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம செம்மங்குப்பம் பகுதியில் மக்கள் அந்த கேட் கீப்பர் ஒரு நெக்லிஜென்ஸ்னால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு விசாரணை நடத்தப்படும். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்துக்கு கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என தகவல். ரயில் வந்தபோது கேட்டை மூடாமல் தூங்கிக் கொண்டிருந்ததாக அப்பகுதி மக்கள் புகார். கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியத்திற்கு காரணமே கேட் கீப்பர் மீது சரமாரி தாக்குதல். பணிகள் அலட்சியமாக இருந்து மாணவர்களின் உயிர் போக காரணமாக இருந்ததால் மக்கள் ஆத்திரம். கேட்டு போடவே இல்லை, கேட்டு போடல, தூங்கிட்டாரு. தூங்கியதுனால இப்ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டுது. அவ்வளவு ஒரு பாதுகாப்பு இல்லாத டிரைவர் இங்க சிக்னலுக்கு வைக்காதீங்க. ட்ரெயின் கேட்ல அவர் வேண்டியல வெளிநாட்டுக்காரங்களை தள்ளுங்க. உள் மக்களுக்கு வேலையை கொடுத்து செய்யுங்க. அதான் இந்த காரணம் எந்த இதுவும் தெரியாத, நம்ம சொல்றதும் கேட்காத, ஒன்னும் புரியாத இருக்கிறவங்கள கொண்டாந்து வச்சிடறாங்க. விபத்து நிகழ்ந்த செம்மங்குப்பத்தில் கூடிய பொதுமக்கள், மாவட்ட SP உள்ளிட்ட போலீசாருடன் கடும் வாக்குவாதம். எப்போதும் தூங்கிக் கொண்டும் செல்போன் பார்த்து கொண்டுமே கேட் கீப்பர் இருந்ததாக புகார். ஏகப்பட்ட வாட்டி தூக்கிட்டாப்பல.
கடலூர் செம்மங்குப்பத்தில் நிகழ்ந்த விபத்தில் இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோன துயரச் செய்தியால் அதிர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதி உதவி அறிவிப்பு. செம்மங்குப்பம் விபத்து சம்பவத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீது தெற்கு ரயில்வே குற்றச்சாட்டு. விபத்து நிகழ்ந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க ஓராண்டாக அனுமதி தரவில்லை என புகார். ரயில் விபத்து நடந்த இடத்தில் கடந்த 1 வருடமாக சுரங்கப்பாதைக்கு மாவட்ட கலெக்டர் ஒப்புதல் அளிக்காதது முதலமைச்சருக்கு தெரியாதா? பச்சிளம் உயிர்களை காப்பாற்றி இருக்க வேண்டிய அரசு எல்லா வகையிலும் கடமை தவறிவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ரயில் விபத்தில் பலியான 3 மாணவர்களின் குடும்பத்திற்கு தாவேக தலைவர் விஜய் இரங்கல். விபத்து நடைபெற்ற பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுத்தும் 1 வருடமாக ஆட்சியர் ஒப்புதல் தரவில்லை என்பதை சுட்டிக்காட்டி பதிவு. மொழி புரியாத வடமாநிலத்தவரை காவலரன் ஊழியராக பணிபுரிய அனுமதித்ததன் விளைவே 3 குழந்தைகள் பலியாக முதன்மை காரணம். சீமான் கண்டனம். பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் பலியான மாணவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது ரயில்வே துறை. படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம். பாதுகாப்பு விதிகளை மீறியதால் சேவையிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தகவல். கடலூர் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது. 3 மாணவர்கள் உயிரிழக்க காரணமானதை அடுத்து போலீசார் நடவடிக்கை. கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியது குறித்து விளக்கம் அளித்துள்ள தெற்கு ரயில்வே. கேட்டை மூட முயன்ற போது வேன் ஓட்டுநர் தான் கேட்டை கடக்க அனுமதிக்குமாறு கேட் கீப்பரிடம் வற்புறுத்தியதாக விளக்கம். மாணவர்களுடன் சென்றபோது செம்மங்குப்பம் ரயில்வே கேட் திறந்தே இருந்ததாக பள்ளி வேன் ஓட்டுநர் பரபரப்பு வாக்குமூலம். கேட் கீப்பரை அங்கு நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை எனவும் திட்டவட்டம். ஆனால் நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ண சொன்னதா ஒரு கேட் கீப்பர் சொல்கிறாரு. உண்மையாக அதெல்லாம் பேசவே அவர் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாரு. நீங்கள் தான் திறக்க சொன்னீங்கன்னு சொல்கிறார். நாங்கள் இந்த இடத்துல இல்லவே இல்லை. நீங்கள் போகும்போது கேட்டு திறந்துருந்தா? ஆமாம் சார். எந்த ரயில்லேருந்து சிக்னல் தான் வந்துதா? ஆமாங்க சார். ரயில் வந்து அலாரம் சிக்னல் இது வரல. பள்ளி வேனில் சென்று கொண்டிருந்த போது கேட் திறந்தே இருந்ததாகவும் ரயில் ஒலியும் எழுப்பவில்லை என உயிர் பிழைத்த ஒரே ஒரு மாணவர் விஸ்வேஷ் வாக்குமூலம். விபத்து நிகழ்ந்த பின்னரும் ரயில்வே கேட் கீப்பர் வெளியே வரவில்லை என்றும் தகவல். கிளாஸ் பையன் ஒருத்தன், அவங்க அக்கா, என் தம்பி. உங்கள் டிரைவர் தான் வந்து அந்த கேட்டை திறக்க சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் இல்லை, பொய். அவர் தூங்கியிருந்தாரா என்னன்னு கூட தெரியல. இடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை. முதலமைச்சர் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்திற்கும் பெருகும் ஆதரவு. ஜூலை 7ஆம் தேதி இரவு நிலவரத்தின்படி 31 லட்சம் பேர் இணைந்ததாக அறிவிப்பு. உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் செய்யூர், செஞ்சி, விக்கிரவாண்டி தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 கலந்துரையாடல். திமுக மக்களின் பிரச்சனைகளை சரியாக அணுகவில்லை என கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியை குற்றம் சாட்டுகிறது. தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார். திமுக ஆட்சியில
மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் முகவரி இல்லாமல் போய்விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். திமுக கூட்டணியை நம்புவதாகவும் அதிமுக மக்களை நம்புவதாகவும் இபிஎஸ் பிரச்சாரம். இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின். கூட்டணி ஆட்சி என திருமாவளவனுக்கு ஆசை, ஆனால் வெளியில் மாற்று பேசுகிறார். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்பது போல் திருமாவளவன் பேசுவதாக இபிஎஸ் விமர்சனம். திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கிறார். அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியுள்ளதான பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். இரண்டு கருத்தையும் திருமாவளவனே அவர்களே குறிப்பிடார். நாங்க சொல்லல, அவர் சொன்னதா இங்க சொல்றோம். திண்டிவனத்தை அடுத்த ஓமந்தூரில் பாமக ராமதாஸ் அணியின் செயற்குழு கூட்டம். ராமதாஸால் புதிதாக நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் கூடி ஆலோசனை. ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழு கூட்டத்தில் மேடை ஏற்றப்பட்ட மூத்த மகள் ஸ்ரீகாந்தியின் மகன் முகுந்தனுக்கு கட்சி பதவி கொடுக்கப்பட்டதால் தந்தை ராமதாசுடன் அன்புமணி முரண்பட்ட நிலையில் முக்கியத்துவம். ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பாவுக்கு என்ற ஒரு வேதனை வருத்தம் வரும் பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க? பெண் சிங்கம் எழுவார்கள். அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே 24 மணி நேரம் தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன். பாமகவில் ராமதாஸ் எடுக்கும் முடிவுக்கு எதிராக செயல்படுவதாக அன்புமணிக்கு எதிராக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். அன்புமணிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றம். 6 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளோம். அதற்கான அதிகாரத்தினை எனக்கு நீங்களும் தற்போது ஏகமனதாக தீர்மானித்துள்ளீர்கள், கொடுத்தீர்கள். ஏற்கனவே நிர்வாக குழு இதே கருத்தை எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான். சார்பில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு தேர்தல் ஆணைய விண்ணப்ப படிவமான ஏ-பி ஃபார்ம்களில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளது. செயற்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான். ஊர்களுக்கு சென்று கட்சியை வளர்த்த தன்னுடைய வலியை புரிந்தவர்கள் செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருப்பதாக ராமதாஸ் பேச்சு. 96,000 கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, பேரூர்களுக்கு சென்று கட்சியை, சங்கத்தை வளர்த்த
என் வலியை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். மறைந்த இரு அல்லது இறந்து விடு என GK மணி உள்ளிட்டோருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவும் வேதனை. கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஒன்று நான் மறைந்து விட வேண்டும் அல்லது இறந்து விட வேண்டும், மறைவாக இருக்க வேண்டும் அல்லது உயிரோடு இருக்கக்கூடாது அல்லது மறைந்து இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பத்திரிகையாளரிடம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு கோரி வரும் 20ஆம் தேதி பாமக போராட்டம் அறிவிப்பு. விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி என பாமக அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் தீர்மானம். தலைவர் இல்லாமல் நடத்தப்படும் கூட்டங்கள் அமைப்பு சட்ட விதிகளுக்கு முரணானவை என ராமதாஸை கூட்டிய கூட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம். தைலாபுரம் இல்லம் முன்பாக அன்புமணி ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முயற்சி. ராமதாசும் அன்புமணியும் விரைவில் ஒன்று சேர வேண்டும் என வலியுறுத்தல். மருத்துவர் ஐயாவும் சின்ன இணையனுங்க, அதுக்காக நாங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறோங்க. இனி எங்க சின்ன ஒரு சேருக கூட்டம் நடக்குது, அது எங்க சின்ன வரல எவ்வளவு வருது, ஒவ்வொரு தொண்டனோட வலிங்க அது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஊர்ல இருந்து கேட்டு பாருங்க, எல்லா ஊர்லயும் கிராமத்துல இருந்து கேட்டு பாருங்க. அஜித்தை போலீசார் அடித்து கொலை செய்த வழக்கை ஒரு வாரத்தில் விசாரணைக்கு எடுக்க CBIக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விசாரணைக்கு நீண்ட காலம் எடுத்துக் கொள்ளாமல் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் ஆணை. ஆவினில் கொடுக்கப்பட்ட வேலை அரசு வேலை இல்லை என்பதோடு 80 கிலோமீட்டர் தூரம் சென்று வேலை பார்க்க வேண்டும். அரசு கொடுத்த 3 சென்ட் இடம் தற்போது குடியிருக்க தகுதியில்லாத இடம் என அஜித்குமாரின் தம்பி நவீன் அதிருப்தி. அது 80 கிலோமீட்டர் அங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அது டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் கீழே வேலை அந்த மாதிரி ஒரு இது. அதனால் டைரக்ட் கவர்மெண்ட்டில் மதுரையில் எனக்கு ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக சரி இப்போ எனக்கு படித்ததுக்கு ஏற்றாப்புல வேலை இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வேல்யூஷனில் அது டெவலப் ஆகாத ஏரியா. ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறத்துக்கு உள்ளே இருக்க ஏரியா, எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா. தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. திருப்தி இல்லையா? திருப்தி இல்லை, அது யூஸ் இல்லை, கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான்.